தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜூஸ் கடையில் நடக்கும் கொள்ளையை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஜூஸ் கடையில் நடக்கும் கொள்ளையை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இப்போ ஜூஸ் கடை பார்த்திங்கன்னா பழக்கடை, பழமுதிர்ச்சோலை அப்படின்னு போட்டிருப்பாங்க. பெரிய கடையாக இருக்கும். பழங்கள்லாம் கொட்டி குமிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே போனால் பழ விலை கம்மின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழ விலை கம்மி கிடையாது, பழ விலை அதிகம் தான். பெட்டி கடையில் வாங்குகிற வாழைப்பழத்தை விட அங்கே வாழைப்பழம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் பெரிய கடை பழமுதிர்ச்சோலைன்னு. இப்போ அந்த பழ வியாபாரம் டல்லாக இருக்கும்னால உடனே அவங்க ஜூஸ் கடையும் போட்டுருவாங்க. அந்த ஜூஸ் கடையில் எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மிக்சர்னு போடுவாங்க. அந்த ஃப்ரூட் மிக்சருங்கிறது ஒரு குவாலிட்டியான பழங்களில் தயாரிக்க மாட்டாங்க. கெட்டுப்போனால் அழுகின பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பூரா நைட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை போய் மிக்ஸ் பண்ணி அப்புறம் 2-3 இனிப்பு இதெல்லாம் சேர்த்து அதை ஒரு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை தான் ஃப்ரூட் மிக்சர்னு சொல்லி வைப்பாங்க. இப்போ இந்த பழக்கடைகளில் வியாபாரம் டல்லாக இருக்கனால இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்நாக்ஸ் விற்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய், ஜூஸ் ஃப்ரீ, முறுக்கு அப்படின்னு சொல்லி விற்பாங்க. சும்மா அந்த 10 ரூபா 20 ரூபா பாக்கெட்லாம் விற்க மாட்டாங்க. 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா இப்படி பாக்கெட் தான் விற்பாங்க. இந்த பாக்கெட்டில் எம்ஆர்பின்னு சொல்லி போட்டிருக்கோம். எம்ஆர்பி 120 ரூபான்னு போட்டிருக்கோம். எம்ஆர்பி 120 ரூபா அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த முறுக்கு பாக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து அதை கடைக்கார்ட்ட விலை கேட்டோம்னா அதை பார்த்துட்டு எம்ஆர்பி 120ன்னு போட்டிருக்கா, 120 அப்படின்பார். அந்த 120 கேட்பார், 120 கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அவங்க 120 ரூபா கேட்கக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஆர்பி அப்படிங்கிறது என்னென்னா அதிகபட்ச விலை, அதிகபட்ச விலைக்கு தான் விற்கணும். இவங்க எம்ஆர்பியை விட 10 ரூபா 20 ரூபா கம்மியாக தான் விற்கணும். இப்போ 120 ரூபான்னு போட்டிருக்கா, 100 ரூபா தான் விற்கணும். அதுலேயே அவங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 20 ரூபா லாபம் இருக்கும். ஆமாம், அவங்க வாங்குறதுக்கு என்னென்னா கடைக்கு 80 ரூபான்னு தான் போட்டிருப்பாங்க. கடைக்கு உங்களுக்கு 80 ரூபா அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அதிகபட்ச விலை 120 ரூபா. இவங்க வந்து 100 ரூபான்னு தான் விற்கணும். ஆனால் அவர் பார்ப்பார், பார்த்துட்டு ரொம்ப விவரமாக 120 ரூபா போட்டிருக்கல, 120 ரூபா கொடுங்க அப்படின்பார். ஆனால் எம்ஆர்பியை விட குறைவான விலைக்கு தான் விற்கணும். எம்ஆர்பிங்கிறது அதிகபட்ச விலை, இந்த விலைக்கு விற்கலாம் அதிகபட்சம், அந்த விலைக்கு விற்கக்கூடாது, அதை விட குறைவான விலை தான் விற்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரை கூடல் நகரில் ஒரு கடை. அந்த கடையில் வந்து 50 ரூபா கடலை மிட்டாய் போட்டிருக்கேன், 50 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். 50 ரூபா. இன்னொரு கடையில் போய் கேட்குறேன், 40 ரூபான்னு சொல்லி வாங்கினார். கொடுத்தாப்புல 40 ரூபான்னு வாங்கினேன். ஆனால் இன்னொரு கடை இருக்குது, பலசர கடை. அங்கே போய் கேட்டேன், 35 ரூபான்னு கொடுத்தாரு. ஆனால் எம்ஆர்பின்னு சொல்லி போட்டு 50 ரூபான்னு தான் போட்டிருக்கு எம்ஆர்பி. ஒரு கடையில் 35 ரூபாய்க்கு கொடுத்தாரு, ஒரு கடையில் 40 ரூபாய்க்கு கொடுத்தாரு, ஒரு கடையில் 50 ரூபாய்க்கு கொடுத்தாரு. ஆனால் இன்னொரு கடைக்கு போனேன், அவன் 60 ரூபான்னு சொல்லி கேட்டான். 60 ரூபாய் கொடுத்தேன். கொடுத்துட்டு அப்புறம் எடுத்து பார்க்குறேன், எங்கள் எம்ஆர்பி 50 ரூபான்னு போட்டிருக்கு, நீங்கள் 60 ரூபான்னு கேட்குறீங்க, இது வந்து பழைய ரேட்டு அப்படின்னாப்புல. இது வந்து பழைய ரேட்டு, அப்போ எக்ஸ்பைரி ஆன கிளம்பிட்டாயா அப்படின்னு. இல்லை அப்படின்னா எம்ஆர்பியே வந்து 50 ரூபான்னு தான் போட்டிருக்கு, அப்புறம் என்ன 60 ரூபா கேட்குறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு 50 ரூபாய் கொடுங்க சொல்லி கேட்டான். 50 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மோசடி. இந்த பெரிய பெரிய பழமுதிர்ச்சோலை, ஜூஸ் கடை இங்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க. சொன்ன விலைக்கு வாங்குவாங்க மக்கள். அப்படிங்கிறதுனால எம்ஆர்பி 120ன்னு போட்டிருக்கா, அதே 120 கேட்டு வாங்குறாங்க. ஆனால் 100 ரூபாய்க்கு தான் விற்கணும், 90 ரூபாய்க்கு தான் விற்கணும். பொதுமக்கள் வந்து இந்த விழிப்புணர்வு அவசியம். அந்த எம்ஆர்பியை பாருங்கள், 120 ரூபான்னு போட்டிருக்கு. அவன் கடைக்காரன் 120 ரூபான்னு கேட்டால் கொடுக்காதீங்க. எம்ஆர்பி 120 தானே இங்கே போட்டிருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அவன் 10 ரூபா குறைப்பான், இல்லாட்டா 20 ரூபா குறைப்பான். இது வந்து இந்த கடைக்காரவங்க, ஜூஸ் கடைக்காரவங்க, பெரிய கடைக்காரவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இவங்களாம் வந்து ஏமாத்துறாங்க. இதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அதிக விலைக்கு எம்ஆர்பி ரேட்டுக்கு ஒருத்தன் விற்றான்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு, வணிக வரி இவங்களுக்கு வந்து புகார் கொடுங்க. அப்போ தான் வந்து இவங்க திருந்துவாங்க. அது வரைக்கும் இவங்க திருந்த மாட்டாங்க. அதாவது எரியிற வீட்டில் பிடுங்கிறது லாபம் அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் ரேட்லாம் வந்து அடித்து விட்றது, நோக்கத்துக்கு அடித்து விட்றது. 120 ரூபா எம்ஆர்பினா 120 ரூபாய்க்கு விற்கக்கூடாது, 10 ரூபா 20 ரூபா கம்மியாக தான் விற்கணும். இதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு அவசியம்.